பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை யோசிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் பலனால் நாம் நன்மையை புசிக்க முடியும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாயினாலே எவைகளை பேசுகிறோமோ, நன்மையையோ தீமையையோ எதை பேசுகிறோமோ அதை நாம் அப்படியே அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். விசுவாசமான வார்த்தையை நாம் சொல்லுகிற பொழுது விசுவாசத்தினாலே நாம் சகலவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அவிசுவாசத்தினாலே நம்பிக்கையற்றவர்களாக நாம் உலகத்தின் மக்களைப் போல பேசுகிறதான வார்த்தைகளும் அது பலிக்கக்கூடியதாய் இருக்கிறது. எப்படி என்றால், எனக்கு இது நடக்காது, எனக்கு கிடைக்காது, நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு இது நடக்கவே நடக்காது, நிச்சயமாக நடக்காது, எனக்கெல்லாம் நடக்குமா, இப்படி என்றெல்லாம் மனுஷர்கள் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக அப்படி பேசுகிறவர்களுக்கு ஒன்றுமே நடக்காது. எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும், எனக்கு ஆகும், எனக்கு மட்டும் ஆகும் என்று பேசுகிறவர்களையும் கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஆகும், அப்படிப்பட்டவர்களுக்கு நடக்கும். ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே நீங்கள் நன்மையானவைகளை புசிப்பீர்கள் என்று வேதம் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எவைகளை வாயினால் நாவினால் அறிக்கையிடுகிறீர்களோ, எவைகளை நாவினால் பேசுகிறீர்களோ, அது அப்படியே உங்கள் வாழ்விலே பலிக்கும் என்பது எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அது உங்களுக்கு தங்கு தடையின்றி அப்படியே வந்து உங்களிடத்தில் பலிப்பதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாயின் பலனால், நாவின் பலனால் நன்மையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள், புசித்து கொண்டிருக்கிறீர்கள், புசிக்க போகிறீர்கள். ஆகவே இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்றபடியும், நீதிமொழிகள் 1:31 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கிறேன்: ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்: நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் என்று சொல்லி, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அப்படி என்று சொன்னால், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனை உண்டாக்குகிறதா இருக்கிறது. மரித்தவனையும் பிழைக்கச் செய்யக்கூடிய அதிக வல்லமையுடைய வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருக்கிறது. ஆகவே அதனுடைய பலன்களை, நன்மையானவைகளை பேசி நலமானவைகளை நாம் அனுபவிப்போம். நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.